அதாவது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் கடந்த 3 மாசத்துக்குள்ள நடந்தே விட்டது. ஈவேரா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புட்டு புட்டு வைத்து நார் நாராக கிழித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மேடைகளிலும் அவரை உண்மை முகத்தை உலகுக்கு காட்டியது இந்து முன்னணி. பாரதிய ஜனதா கட்சியும் அதே வகையில பல நேரங்கள் பேசியிருக்கிறது. இதையெல்லாம் திடீர்னு வேறொருவர் தன் கையில் எடுத்த காரணத்தினால, அவருடைய வீராவேசமான வசனங்களின் மூலமாக பேசுனதுனால ஆளுங்கட்சி அரண்டு போயிருக்கிறது, கலகலத்து போயிருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு, நான் திருப்பி சொல்ல தயாரா இல்ல. ஈவேரா அவர்களை அண்ணாதுரையில் ஆரம்பிச்சு, கலைஞர்ல ஆரம்பிச்சு, விடுதலை இது முரசொலி பத்திரிகைகள் எப்படி எந்தெந்த நாட்களில் எப்படி கிழித்தார்கள் என்று தெரியும். அதே மாதிரி ஈவேராவும் திமுகவை எப்படி போட்டு பிச்சு பிச்சு போட்டு டிச்சில போட்டு முக்கி எடுத்தார்கள் உலகத்துக்கு தெரியும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரியும் பாம்புமாக அடிச்சு கொதறி பேசினதுக்கு அப்புறம் இப்ப என்னமோ தெரியாம கட்டி தழுவி ஆற தழுவி கொண்டு ஈவேராவை தாக்குகின்ற ஒரு நபருக்கு எதிராக அத்தனை பேரும் ஒரு பக்கத்தில் சேர்ந்திருக்கிறார். இந்த விஷயத்தில் இப்போது நாங்கள் தலையிட தயாராக, பாம்பும் கடித்துக் கொண்டுதான் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அடித்துக் கொண்டு சண்டையிடுகின்ற போது நாங்கள் இடையில் போவதற்கு தயாராக, தர்மத்தின் இயற்கையினுடைய நீதி கெட்ட சக்திகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதுவாக அழியும். அந்த அழிவினுடைய ஆரம்பம் தான் இப்போது துவங்கி இருக்கிறது.